வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? இப்போ நம்ம பார்க்க போற படம் பைசன் காலமாடன். 2 மணி நேரம் 48 நிமிஷங்கள் டியூரேஷன்ல வெளிவந்திருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. த்ருவ் விக்ரம், பசுபதி, அமீர், லால், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், அழகம் பெருமாள் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை மாரி செல்வராஜ் எழுதி இயக்கியிருக்கார். நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். சாதிக்க துடிக்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த உலகமே எதிரி மாதிரி இருந்தாலும் தன்னுடைய துணிச்சலாலும் உறுதியாலும் பொறுமையாலும் அவன் அந்த எதிரிகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய விதியை தானே எழுதி விளையாட்டுலையும் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டுறது தான் ஒரு வரி கதை. ஒரு கிராமத்து இளைஞன் தன்னுடைய சமூகத்துக்கு நடந்த அநீதிக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாராகிறான். அவன் எதிர்கொள்கிற ஒடுக்குமுறை, வன்முறை மற்றும் மனித மனசுக்குள்ள மிருகத்தின் உருவம், அதுதான் கதையோட மையம். பைசன் ஒரே நேரத்தில் மனுஷனையும் மிருகத்தையும் பிரதிபலிக்குது. 1994 கருப்பு வெள்ளையில தொடங்குற ஒரு பீரியட் படமா இந்தியா பாகிஸ்தான் கபடி போட்டின்னு தொடங்குற திரைக்கதை சில கிளை கதைகளோட பல சம்பவ கோர்வையா சீரான வேகத்தில் பயணிக்குது. யதார்த்தமான அறிமுக காட்சிகள், அர்த்தமுள்ள வசனங்கள்னு ஒரு அனுபவ பிரதிபலிப்பா நகர்ற கதையில சூழ்ச்சிகளால கையை உடைக்கலாம், ஆனா மனசை உடைக்க முடியாதுன்னு சொல்லி வருது இடைவேளை. கத்தி குத்து, துப்பாக்கிச்சூடுன்னு அனல் பறக்கிற 2வது பாதி வேகமா நகருது. இடையில கொஞ்சம் காதல், சென்டிமெண்ட்னு இருந்தாலும் கபடி விளையாட்டை ஒரு நூலா எடுத்து அதுல சமூக அவலங்களையும் பிரிவினைகளையும் பகையையும் வஞ்சத்தையும் குரோதத்தையும் கோர்த்து மனுஷனுக்கு உள்ள இருக்கிற பல கொடிய மிருகங்களை ஒரு பைசனா உருவகப்படுத்தி அதை அடக்கி ஆண்டா பிரிவினைகள் தொலைஞ்சு உறவுகள் செழிக்கொன்றத கருத்தா சொல்லி முடியுது படம். பொதுவா ஜாதி பிரிவினைகள் பாகுபாடுகளை பத்தி படம் எடுக்கிற மாரி செல்வராஜ் இந்த படத்துல ஜாதி ஒழிப்புக்காக சேர்த்திருக்கிற வசனங்கள் பாராட்டுக்குரியது. ஒரு மனுஷனை அவனுடைய தகுதிக்காக பார்க்கணுமே தவிர ஜாதியை வச்சு பார்க்கக்கூடாது போன்ற வசனங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவை. கந்தசாமி, பாண்டியராஜன் 2 பிரிவினர்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் மடியறது பகைவர்கள் இல்லை, ஜாதி பிரிவினைகள்னு சொல்ல முற்பட்டிருக்கிறது பாராட்டத்தக்கது. மாரி செல்வராஜ் வழக்கம் போல நம்ம சமுதாயத்தின் கருமையான உண்மையை அழகான கலை வடிவத்தில் சொல்லியிருக்கிற விதத்தில் இதை அவருடைய எமோஷனல் எவல்யூஷன் சொல்லலாம். ஒரு பக்கம் பழிவாங்கிற கோபம், இன்னொரு பக்கம் தன்னலமில்லா கருணை. அந்த ரெண்டையும் மாரி செல்வராஜ் வித்தியாசமா சமநிலைப்படுத்தியிருக்கார். அடக்குமுறையால வெடிக்கிற மனித உணர்ச்சிகள், சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ்ல சொல்ற சிம்பாலிசம், நிறங்கள்ல பேசுற காட்சிகள்னு அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல் இங்கேயும் தெரியுது. த்ருவ் விக்ரம் இந்த படத்துடைய நாயகனா தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி தன்னை நல்லாவே செதுக்கிக்கிட்டு பல தோற்றங்கள்ல பல உணர்வுகளை வெளிப்படுத்தி இயக்குனர் கொடுத்த வேலையை இயல்பு மாறாம செஞ்சிருக்கார். ஒரு விளையாட்டு வீரனுக்கான கட்டுமஸ்தான உடல், ஒரு இளைஞனுக்கான ஏக்கம், கோபம், காதல் போன்ற உணர்வுகளை தன்னுடைய பேசும் கண்களாலும் உடல் மொழியாலும் பிரில்லியண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி படத்துக்கு முதுகெலும்பா இருக்கார். அனுபமா பரமேஸ்வரன் வயசுல மூத்த காதலியா முதிர்ச்சியை முகத்துல காட்டாம நடிப்புல காட்டியிருக்காங்க. 2வது பாதியில ஆவேசமான நடிப்பு அருமை. லால் கல்லுக்குள்ள ஈரமான கதாபாத்திரத்துல வன்மம் ஒரு பக்கம், கருணை மறுபக்கம்ன்றத முக பாவனைகளால மனசை தொடுறார். அமீர் பாண்டியராஜன் கதாபாத்திரத்தில் தன்னுடைய வழக்கமான தோற்றத்தில் வந்து ஒற்றுமைக்காக பாடுபட்டு வஞ்சத்தால வீழ்த்தப்படுறார். பசுபதி நாயகனுடைய பாசமான அப்பாவா வந்து த்ருவ் இந்த சாதின்ற சூழ்ச்சி வலையில சிக்காம இருக்க அரும்பாடுபட்டு மகனுடைய இலக்க அடைய துணை நிற்கிறார். பிடி டீச்சர் அருவிமதன் ஆசிரியரின் பொறுப்பை தன்னுடைய கதாபாத்திரம் மூலமா கச்சிதமா நிரூபிச்சிருக்கார். எழில் அரசுடைய கேமரா அபாரம், ஒவ்வொரு காட்சியையும் பெயிண்டிங் போல வரைஞ்சிருக்கார். காடு, மண், வியர்வை எல்லாம் நம்மளை அந்த கிராமத்தில் வச்சு படம் பார்க்க வைக்குது. சக்தி திரு எடிட்டிங்ல கதையோட உணர்வை மெதுவா பில்ட் பண்ணுது. நிவாஸ் கே பிரசன்னா இசை பைசன் பாட்டில் நரம்போட ரத்தமா கலந்துருக்கு. பிஜிஎம் ஒரு மிருகத்தனமான இன்டென்சிட்டியை கொடுக்குது. நிவாஸின் இசையில கிராமிய மனத்தோட வருடலான பாடல்களும் அதிர வைக்கிற பிஜியும் முக்கியமான காட்சிகளில் சவுண்ட் டிசைனிங்கும் கூஸ் பம்ஸை கொடுக்குது. ஆனால் சில காட்சிகளில் ஆடியோ மிக்சிங்கில் ஃப்ளூட் இசை மேலோங்கி வசனங்கள் கேட்க முடியாமல் போகிறத தவிர்த்திருக்கலாம். மாரிராஜ் செல்வ ஓட விட்டாப்ல படம் அருமையான படம். த்ருவ் விக்ரம் நடிப்பு தான் நம்பர் 1. எதையுமே குறை சொல்ல முடியாது. படம் ஒரு சின்ன லேக் கூட கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்ட். மாரி செல்வராஜ் அருமையாக எடுத்துருக்காரு சார். உண்மையாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணாம், அதை அவர்கிட்ட டேரக்டர் மாரி செல்வராஜர் இருக்கு. துருவில் இனிமேல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், இனிமேல் தோல்வியே பார்க்கக்கூடாது. இந்த படம் இப்போ தேவையான படம். இன்னைக்கு இளைஞர்கள் விளையாட்டு போட்டியிலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து வரணும். கடைசி 20 நிமிஷம் தயவு செய்து வந்து அதை மிஸ் பண்ணிடாதே. கடைசி 20 நிமிஷம் தான் படமே. ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு மேலே போனால் எந்த அளவுக்கு போகலான்றதை எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு பையன் எந்த தடையெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மாரி சார் சூப்பராக மறுபடியும் ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நான் மற்ற கபடி படம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது, இது ரியலாகவே இருக்குது. நாங்கள் எல்லோரும் கபடி பிளேயர், எங்களுக்கு தெரியும், ரியலாக இருக்குது. எந்த விதத்துலையும் வந்து த்ருவ் வந்து ஒரு சென்னையில் வளர்ந்த பையன் மாதிரியே தெரில. நடித்த த்ருவாக இருக்கட்டும், த்ருவோட எஃபர்ட் இதில் நிறையாவே இருக்குது. நிறையாவே வந்துட்டு அவரை நல்லாவே நடிக்க வச்சுருக்காரு.
படம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி. படத்துக்கான எசன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. த்ருவோட ஆக்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பைசன் ஒரு படம் இல்லை, ஒரு அனுபவம். உணர்ச்சி நிறைந்த சிந்திக்க வைக்கிற இந்த கிரியேஷனை மாரி செல்வராஜோடைய கருத்துக்களுக்காகவும் துரு விக்ரமோடைய அபாரமான நடிப்புக்காகவும் நிச்சயம் பார்க்கலாம். பைசன் மனிதன் பாதி மிருகம் பாதி. உங்களோட மற்ற படங்கள்ல இருந்து இது என்ன வேறுபட்ட ஒரு படம்? இது என்ன வேறுபட்டதுன்னா, மற்ற படங்கள் நேரடியாக என் வாழ்வு சம்மந்தப்பட்டது, என் வாழ்வு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். இதில் நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை இருக்குது. சவுத்தில் தென்பகுதியில் வாழ்ந்த நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை இருக்குது. முக்கியமாக மனத்தை கணேசன் சொல்லிட்டு ஒரு கபடி பிளேயரு, உங்கள் உறவினர் தான்? என்னோட உறவினர் அவர் என்னோட சின்ன வயசு ஹீரோ. அவர் தான் என்னோட டாப். என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவாக பார்த்தேன் அப்படின்னா அது மனத்தை கணேசன் தான். அவரை பின்னாடியே ஓடுவோம். அவரோட உழைப்பு, அவரோட கபடி, அதை வச்சுக்கிட்டு, அதை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு, நான் இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு, இன்றைக்கி சவுத் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும். அங்கே இருக்கிற புரிதலற்ற ஒரு தன்மைக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய முரண்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி நம்மளால் இன்றைக்கி என்கிட்ட இருக்க ஒரு அறிவை வச்சு, இன்றைக்கி என்கிட்ட இருக்க ஒரு புரிதலை வச்சு உருவாக்கப்பட்ட, எனக்கே அதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய படமாக. ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த நிதானத்தையும் பக்குவத்தையும் பயன்படுத்தி ஒரு படம் எடுத்துருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, முழுக்க பிறந்ததுலேருந்தே கபடி வெறி ஊறி போன ஒருத்தரோட கதையை பண்ணுறோம். அந்த கதையை அந்த வாழ்வியலை படம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது டோட்டலாக துருவுக்கு அதுக்கு அது எங்கேயோ இருக்குது. அப்போ அந்த ஆட்டிடியூட், அந்த உடல் மொழியெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ அது இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது. நானும் சொன்னேன் அவங்ககிட்ட, இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வேறு கதை பண்ணுவோம், இந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்களும் விருப்பப்பட்டாங்க, துருவம் விருப்பப்பட்டாங்க. ரஞ்சித்தனும் வந்து இதை பண்ணுறா, இப்போ பண்ணுறான்னு. நானும் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான். இதை வந்து கரெக்டாக பண்ணணும். நான் சொன்னது தான் சொன்னேன், இந்த படம் நான் பண்ணணும்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இவ்வளோ உழைப்பை போட்டால் தான் அந்த படத்தை எடுப்பேன். இல்லை சும்மா அப்படியே எடுத்து விட்டுனே என்னால் எடுக்க முடியாது, எனக்கு அவ்வளோ வேலை செய்யணும் இந்த படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. உழைப்பு அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், உடம்பு கம்மி பண்ணுறது, உடம்பை கூட்டுறது, அது பண்ணுறது. உழைப்புங்கிறது அது கட்டற்ற, அது சொல்லவே முடியாது. அது சாதாரண சீன் எடுக்கும்போது கூட ஆகும். அப்படியான உழைப்பை வந்து துருவ இந்த படத்தில் போட்டிருக்கோம். பைசனுடைய வெற்றி முழுக்க துருவுக்கு தான் சமர்ப்பிக்கணும். இதை வந்து ஒரு ஒன் லைனில் சொல்கிறதுனா என்னன்னு சொல்லலாம் இந்த படத்தை? இன்றைக்கி இருக்கிற சவுத் தமிழ்நாடு, இன்றைக்கி இருக்கிற தென் மாவட்டங்களோட இளைஞர்களோட மனநிலையை மாற்றுவதற்காக அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்து ஜெயிச்ச ஒருத்தனோட பார்வை அப்படின்னு சொல்லலாம். என்னோட பார்வை நெல்லையை மேலேருந்து பார்க்குறீங்க. ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டையும் நான் டாப்பில் இருந்து காட்டுறேன். மேலேருந்து பார்க்கும்போது நிறைய வழிகள் தெரியுது. அந்த நிறைய வழிகளை நான் படம் பிடிச்சி காட்டுறேன். அவங்க நிறைய பாதைகளை நான் படம் பிடிச்சி காட்டுறேன். ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை, எல்லாமே வேலையே அடைச்சி கிடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே தென் மாவட்டத்தில். நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான், இந்த ஊரில் தான் வாழ்ந்து சத்து போகணும்னு நினைக்காத. நம்ம பயணப்பட தான் பிறந்திருக்கோம். பயணப்பட தான் மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே உள்ளவனுக்கு எதிரியாகவே அங்கே உள்ள எதிரியை ஜெயிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காது. அங்கே உள்ள ஒரு எதிரியை தீர்மானிச்சுக்கிட்டு அவனை ஜெயிக்கிறதே வாழ்க்கையோட தத்துவமாக, வாழ்க்கையோட இலக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அதுக்கு எதிரான ஒரு படமாக அது பண்ணியது. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.